அந்த மாதிரியான தலைவர்கள்லாம் இருந்தது சினிமாவில் இருந்ததுன்னா, சினிமா மேலே எனக்கு வெறுப்புலாம் இல்லை. வாழ்ந்து காட்டு அதே மாதிரி. சினிமாவில் இருக்க மாதிரி வாழ்ந்து காட்டணும் இல்லையா? அப்படிலாம் பார்க்காம, டெஸ்ட் பண்ணாமலே, ப்ரூஃப் பண்ணாமலே ஒரு ஆளை நம்பி வாழ்க்கையை கொடுக்குறீங்கன்னா, படித்தவங்க பாமரர்கள் 2 பேர் சொல்லியிருந்தேன். பாமரர்கள்லாம் இந்த மாதிரி எம்ஜிஆர்லாம் நம்பினாங்கன்னு சொன்னோம். அவங்களுடைய பாமர புத்திக்கு என்ன முடிஞ்சதோ அப்போவே அது கரெக்டாக கெஸ் பண்ணி அவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. நம்மெல்லாம் இப்போ படிச்சிருக்கிறோமே, டிகிரி ஹோல்டராக தானே இருக்காங்க எல்லாமே. 2000க்கு மேலே பிறந்தவங்கள 97% பேர் டிகிரி ஹோல்டராக தானே இருக்கிறாங்க. 90% மேலே டிகிரி வாங்கினவங்களா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பட்டப்படிப்பு படித்தவங்கெல்லாம் அந்த சர்டிஃபிகேட்லாம் எதுக்கு தான் யூஸ் ஆகும்? ஒரு ஆளை டெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து நாட்டை கொடுக்கணும்னு தெரியாமல் ஓட்டை போட்டிங்கனாக்கா அந்த படிப்பு எதுக்கு? படிச்சிருந்தோம் உங்களுக்கு போதுமான அளவுக்கு விவரம் பத்தலைனாக்கா அப்போ என்ன சொல்லலாம் நம்ம? நிச்சயமாக தற்குறி தான் நினைக்கலாம். உங்கள் தலைவருக்கு பேர் தற்குறி தலைவர் தானே பேர். ஏன் விஜய்க்கு ஓட்டு போட்டிங்கன்றதுல நமக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா இப்படி வந்து மோகத்தில் போய் அலையிறீங்க, சினிமா மோகத்தில் போய் அலையிறீங்க. பாருங்கள், 5000 10,000 கொடுத்து கிரிக்கெட் டிக்கெட் வாங்குறீங்க. 2000 வரைக்கும்லாம் கொடுத்து சினிமா டிக்கெட் வாங்கி பார்க்குறீங்க. அதெல்லாம் ரசிப்புத்தன்மை. அதுவே வந்து அறிவாளிங்கெல்லாம் செய்ய மாட்டானுங்க. அதே வந்து புத்தி உள்ளவனுங்கெல்லாம் செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் கொடுத்தெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏதோ முடியுமோ பார்க்கலாம். இந்த மாதிரி புத்தி கெட்டத்தனத்தை நம்ம என்ன சொல்றது? இப்போ இந்த ஓட்டு விஜய்க்கு ஓட்டு போடணும்னு லட்சமாக செலவு பண்ணி வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வர்றாங்க. ஃப்ளைட் ஏறி வந்த இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நான் ஒரு கதை கூட நான் பார்த்தது இல்லை. இதுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்குலாம் ஓட்டு போடுறதுக்காக நான் ஃப்ளைட்டில் வந்து ஓட்டு போட்டேன்னு ஒருத்தனும் நான் கதையே பார்க்கல. இதை வந்து பெருமையாக வீடியோ போடுறானுங்க. ஓட்டு போடுறதுக்கு அங்கே வந்து ஃப்ளைட்டில் செலவு பண்ணி வந்து ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டு, அண்ணா உங்களுக்காக தான் வரேன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பெருமையே கிடையாது. தற்குறித்தனத்தின் உச்சக்கட்டம். இது பேர் தற்குறித்தனத்தின் உச்சக்கட்டம். இப்படியாப்பட்ட தற்குறி மக்களுக்காக இந்த சமூக ஆர்வலர்கள்லாம் ஏன் வேதனை பண்ணணும், வருத்தப்படணும், ஆதங்கப்படணும்? ஒரு சுனாமி இன்னொரு வாட்டி வந்தா இன்னொரு முறை ஒரு கொரோனா வந்ததுன்னா லம்பாக அள்ளின்னு போனால் கூட பரவாயில்லன்னு தான் தோணுது. அவ்வளோ கோபம் வருது எனக்கு இந்த தற்குறிகளை பார்த்தா. அதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை.